சீதை கூட என்ன பண்ணா, மனசுல அவன் தான் மன்னன், தேசத்துக்கு அவன் மன்னன் இல்லாத போலாம், அவனை காட்டுக்கு திருத்தி அனுப்பலாம். இப்படி ஒரு தர்மமூர்த்தியா இருக்கான் அப்படின்றதுனால குணங்களால ஈர்க்கப்பட்டு தன் மனதில் அவன் ஜடமுடி தரித்தாலும் அவள் மனசு பிரகாரம் மன்னன் மன்னன். ஏன்னா இந்த இடத்துல மன்னன் பதப்பிரயோகம் பண்ண முடியாது. இந்த இடத்துல மன்னன் அவன் தான் மன்னன் இல்லாததான் காட்டுக்கு விரட்டி எடுக்கப்பட்டு வந்திருக்கானே. அப்ப மன்னன் இராமன் பின்னு எப்படி சொல்றோம்? இதை கூட நாம தான் என்ன பண்ணுவோம், மன்னனா இருக்க வேண்டியவன் பின்னாடி மன்னனா ஆக போறவன் அர்த்தம் பண்ணல. யாக்கியாக அவ்வளவு புத்திசாலியா என்ன பண்றேன்னா, சீதையினுடைய மனதிலே அவன் தான் மன்னன் என்று குணங்களுக்கு தோற்று முடிசூடினவன் அவன் அப்படின்னு சொல்றதுனாலே நாடாகிய பூமி தேவியை ஆள்வதற்கு முடிய தவிர்த்தாலும் ஸ்ரீதேவியான தனக்கு எப்பொழுதும் அவன் மன்னன் தான் என்று நினைத்தாள். மன்னன் இராமன்பின் வைதேவி, வைதேகி வைதேவின்னு தமிழ்ல இருந்து வைதேவி என்று சொன்னதுனால பிறந்தது பூமியிலிருந்து. திருமகள் சாட்சாத்து மகாலட்சுமி தான் சீதை. அதை கடைசியா கிரந்தத்தை முடிக்கும் போது பட்டாபிஷேக சங்கத்தினுடைய கடைசியில சொல்லிட்ட சாட்சாத் நாராயணன் தான் ராமன், சாட்சாத் மகாலட்சுமி தான் சீதைன்னு சொல்லி காவியத்தை முடிக்கிறார் வால்மீகி பகவான். அதுல வைதேவின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, மகாலட்சுமின்னு சொல்லாதுன்னா பெத்த அப்பா அப்படிதான் வளர்த்தவாள் தான். ஏன்னா ஒரு பையன் நல்லவனா இருந்தும் கெட்டவனா இருந்தும் வளர்த்துனால ஆகினால என்னன்னா, இவ மகாலட்சுமியா இருந்தாலும் இவளுக்கு என்ன பெருமை அப்படின்னா விதேக புத்திரி, விதேகராஜ புத்திரின்றது தான் இவளுக்கு பெருமை. ஏன்னா மிதிலாயாம் பிரதிப்தாயாம் நமே கிஞ்சிது பிரதட்சதேன்னு சொல்ல முடியாத கர்மயோகிக்குள்ள 100கணக்கான மடங்கு தசரதனை விட இவன் உயர்ந்தவன், ஜனகன் உயர்ந்தவன். கீதையில ஒரு இடத்த விட தசரதனை பத்தி கிருஷ்ணன் சொல்ற, முன்னாள் முன்ஜென்மத்தில் மாமனாரை பத்தி சொல்றான். ஜனகா ஆஸ்திதா ஜனகர்லாம் எப்படி நடந்திருக்காரு பத்தியா? அப்போ ரோல் மாடலா கிருஷ்ணன் ஜனகனை சொல்றான், ஒரு இடத்த கூட தசரதனை சொல்ல. அப்போ முன்ஜென்மத்து மாமனார கிருஷ்ணன் சொல்றான். அது மாதிரி தசரதனை விட உசந்தவன் கர்மயோகி, அவனுடைய பெண் என்பது இவனுக்கு பெருமை. அதனால அப்படிப்பட்ட வைதேகி விதேக ராஜா அரசனான ஜனனுடைய பெண்ணானவள் என்று உரைக்கும். வைதேவி என்பவனா என்று உரைக்கும்னு சொல்லுவானா, என்று இராமாயணத்திலே உரைக்கப்படுகிற எல்லாம் சொல்லிட்டு இந்த மனிதன் கடைசியில முடிக்கும் போது சீதாயா சரிதம் ஆகுதுன்னு சொல்லிட்டு போட்டேன். வால்மீகி பகவான் முடிக்கிற இடத்துல என்ன சொல்லிட்டு போட்டேன்னா, இது என்ன நான் எழுதியிருக்கேன் இந்த காமிஷம்னா, சீதாயா சரிதம் மகத்து, சீதையுடைய பெரிய சரித்திரத்தை நான் எழுதினேன், பேரு ராமாயணம். முடிக்கிற போது சீதாயா சரிதம் வருது, சீதையின் மகத்தான சரிதம், மகத்து சரிதம், மிகப்பெரிய சரித்திரம் இது. கதை யாரோட கதை? சீதையோட கதையை எழுதினேன்னு முடிக்கும் பொழுது. அதெல்லாம் சிறை இருந்தவளை ஏற்றம்னு வைஷ்ணவா சொல்றா. எந்த அப்படி என்று உரைக்கும் அப்படின்னா, என்று காவியத்திலே உரைக்கப்படுகிற வால்மீகி பகவானாலே முடிக்கிற போது சொல்ல, ராமாயணம்னா ராமனோடதுன்னு நாம நினைச்சிருக்கோம், அவன் முடிக்கும் போது சீதாயா சரிதம் சொல்லிட்டு போட்டான். அப்படி என்று உரைக்கும் அன்ன நடைய அணைந்து நடந்து சென்றாலே லோகமாதாவான அவள் தன் சொரூபத்தை நோக்காமல் நிர்பந்தித்து கொண்டு வார்த்தை கடுவா வந்திருக்கலாம், பிரியம் புருஷ விக்கிரகம் அப்படின்னு வந்திருக்கலாம். ஆனா அவருடைய மனசுல அவனை விட்டு ஒரு க்ஷணமும் பிரிந்திருக்க முடியாது என்கிற நிலையோடு அவள் கூட கிளம்பி போலையா, அது மடலாக அவ குதிரை உருவம் பண்ணி ராமன் பேரை எழுதி பண்ணாதான் மடல்னு பேரா? பலாத்காரம் பண்ணி தன் முடிவை மாற்றிக்காமல் விடாப்பிடியா இருந்து அந்த தலைவனை அடைது என்பதே மடல் தான் அவ பண்ணியிருக்கா.